தொழில் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது கூட்டு தொழில் இருக்கிறவங்க எந்த விதமான தொழில் அமைப்புகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் தொழில் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும். ஆனால் தொழில் செய்கின்ற கூட்டாளிகளுக்கு இடையில் கொஞ்சம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனால் தொழில் ஓரளவுக்கு நகர்ந்துடும். பெரிய அளவு முதலீடு போடாமல் இருக்கிற முதலீட்டை வச்சு நகர்த்திக்கிறது நன்மை. வந்த வரைக்கும் லாபம். 10 அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் தொழில் நகர்வு நன்றாக இருக்கும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிடுங்க. வேலை, பொருளாதாரம், தொழில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நகர்றதுக்கான ஆரம்ப விதைகள் இங்கே அமையும். வளர்ச்சி இங்கே கிடைக்காது. உதாரணத்துக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, அதுக்கான முதலீடுகளை திரட்டுறது, இல்லை ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க, அதுக்கு முன்கூட்டியே தேவைப்படுகின்ற பொருட்களை சேர்க்கறது, விசாரிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் ப்ரீ ஒர்க் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடைபெறும். சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. பெண்களை பொறுத்த மட்டிலும் ஆடை மற்றும் ஆபரண சேர்க்கைகள் செய்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டம். ஆகச்சிறந்த காலகட்டம்ங்க இந்த காலகட்டம். தாராளமாக இந்த நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் வாங்கலாம். வாங்குவதற்கான நல்ல அமைப்புகளும் உண்டு. ஆபரண சேர்க்கைக்கான நல்ல அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக ஆபரண சேர்க்கைகளை பெறுவீர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அதனை அடுத்ததாக உறவுகள் மேம்படும். உறவுகளுக்கு இடையில் இருந்த அந்த கசப்புக்கள் குறையும். ஆக உறவுகள் மேம்பட்டு அதன் மூலம் நல்ல மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வை நகர்த்தக்கூடியது மாதிரியான காலமாக இந்த காலம் அமைகின்றது. அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சித்திரை மாதத்திற்கான பலாபலன்கள். சித்திரை மாதம்ங்கிறதே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிடத்தின் நாயகன் உயிர்களெல்லாம் உயிர்ப்பு தன்மையோடு இருப்பதற்கான காரண கிரகம் ஆத்ம காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச வலு பெறுகின்ற காலகட்டம். உச்ச வலு பெறுவார். ஆமாங்க, மேஷ ராசியில் 30லிருந்து 31 நாட்கள் உச்ச வலுப்பெற்று நகருவார். இதுதான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அந்த சித்திரை மாதம் உங்களுடைய ஜென்ம ராசி கோட்சாரத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இந்த கோட்சார பலன் அப்படிங்கிறது ஒரு 10%. அதற்கு மேலே அதற்கு பெரிதாக பலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும். ஏன்னா கோட்சாரத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு பலனையும் கோட்சாரம் உருவாக்காது அல்லது அழிக்காது அல்லது தடை செய்யாது. அப்போ என்னங்க பண்ணும் கோட்சாரம்? ஜாதகப்படி நடக்கின்ற பலன்களின் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும். அவ்வளவுதானே தவிர பலன்கள் உருவாவதை தடுக்காது, இல்லாததை இருப்பதை அழிக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ இதோடைய பலம் அதிகபட்சம் 5லிருந்து 10%. அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது கோட்சாரத்துக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு பலன்களை உள்ள சொல்லும் போதும் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய சுயஜாதத்தை எடுத்து வச்சுங்க. இந்த பலன்னு சொல்லிட்டு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு நான் ஒரு தசாபுக்தியை அடிக்கோடிட்டு காட்டுவேன். அந்த தசாபுக்தியும் நடந்தால் அது 10% மேலே நல்லா பலமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். அந்த விதத்தில் சித்திரை மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசுவை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு சில விஷயங்களில் ஒரு நல்ல ஏற்றமான மாதம், ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டிய ஒரு மாதம். முதல் அமைப்பாக இந்த மாதம் வெளியிட வேலை வாய்ப்புகளுக்கான மாதம். இது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். 10ஆம் இடமோ 6ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நன்றாக புரிஞ்சுக்கிடுங்க. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது கூட்டு தொழில் இருக்கிறவங்க எந்த விதமான தொழில் அமைப்புகள் இருந்தாலும், ஆனால் தொழில் ஓரளவுக்கு நகர்ந்துடும். பெரிய அளவு முதலீடு போடாமல் இருக்கிற முதலீட்டை வச்சு நகர்த்திக்கிறது நன்மை. வந்த வரைக்கும் லாபம். 10 அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் தொழில் நகர்வு நன்றாக இருக்கும். அதனை அடுத்ததாக திருமண முயற்சி. இந்த திருமண முயற்சி யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டம். ஆமாங்க,
திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது. தொட்டதெல்லாம் முன்னேற்றத்தை தரும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை ஏற்படுத்துவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிடுங்க. வேலை, பொருளாதாரம், தொழில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நகர்றதுக்கான ஆரம்ப விதைகள் இங்கே அமையும். வளர்ச்சி இங்கே கிடைக்காது. உதாரணத்துக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, அதுக்கான முதலீடுகளை திரட்டுறது, இல்லை ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க, அதுக்கு முன்கூட்டியே தேவைப்படுகின்ற பொருட்களை சேர்க்கறது, விசாரிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் ப்ரீ ஒர்க் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடைபெறும். சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. பெண்களை பொறுத்த மட்டிலும் வாங்குவதற்கான நல்ல அமைப்புகளும் உண்டு. ஆபரண சேர்க்கைக்கான நல்ல அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக ஆபரண சேர்க்கைகளை பெறுவீர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அதனை அடுத்ததாக உறவுகள் மேம்படும். உறவுகளுக்கு இடையில் இருந்த அந்த கசப்புக்கள் குறையும். ஆக உறவுகள் மேம்பட்டு அதன் மூலம் நல்ல மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வை நகர்த்தக்கூடியது மாதிரியான காலமாக இந்த காலம் அமைகின்றது. ஜாதக ரீதியாகவும் 2ஆம் இடமோ அல்லது 4ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த உறவுகளுக்கு இடையிலான அந்த கசப்புக்கள் குறைந்து உறவினுடைய நகர்வு மிக மேன்மையை தரும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த வீடு கட்டுறது, சொத்து வாங்கி போடுறது, இந்த மாதிரி அசட்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. நீண்ட நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே ஒரு சொத்து வாங்கி போடணும், இங்கே ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அந்த மாதிரியான சொத்து சேர்க்கைகளை செய்வது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக வேறு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, நல்லா உள்வாங்கிக்கிடுங்க. பொருளாதார ரீதியாக இது ஒரு சுமாரான பீரியட் தான், சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வரவேண்டிய பண வரவுகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு பிறர் கொடுக்க வேண்டிய பணங்கள் வந்து சேரக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடந்தால் அது ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள்லேயே வந்து சேர்ந்துடும். சரிங்களா? ரைட். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு என்ன சிறப்பை தரும்னா, தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் அல்லது உறவுகளுக்கு இடையில் வந்த பிரச்சனைகள் விலகிறதுன்னு தாயார் உறவு மூலயமாக சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது தாயாரினுடைய பாதிக்கப்பட்ட தேக ஆரோக்கியம் மேம்பட்டுரும். ஆக மொத்தத்தில் தாயார் உறவால் நன்மை உண்டு. 4ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட வலுவான தசாபுக்தியும் நடக்குமானால் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பலமானதாக அமையும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வேலை, தொழில் இந்த அமைப்புகளில் உடன் வேலை செய்பவர்களோடு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அல்லது நீங்களே கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்போது கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத விஷயங்களில் உத்தியோகத்தில் போய் மூக்கை நுழைப்பது தவறு. 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அது தொழில் உத்தியோகத்தில் இன்னும் இடர்பாடுகளை அதிகப்படுத்தி விட்டுரும். அப்போ நம்ம கொஞ்சம் நிதானித்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆகும். காரணம், நீங்கள் ஒரு சொத்து வாங்கிறது, இடம் வாங்கிறதுன்னு கடனை அதிகரிச்சிருவீங்க. அப்போ அன்பு நண்பர்களே, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விட்டுட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு நகர்ந்துக்கிறது மிக 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 நல்லது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. சரிங்களா? இது ஒரு பக்கம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பொருளாதார ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக எந்த ஒரு அமைப்புகளுக்குள்ளே நீங்கள் நகர்ந்தாலும் இந்த காலகட்டம் ஒரு எப்படி சொல்லுதுங்க, ஒரு ஃபுல்ஃபில் பண்ண விடாது. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை உத்தியோகம் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு நெருக்கடி அமைப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நெருக்கடியை தந்து தொழில் நகர்வை தரும். ஆனால் அந்த மன நிம்மதி இல்லாமலே தொழிலை ஓட வைக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கரெக்டாக சொல்லணும்னா
8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா அந்த தொழில் சார்ந்த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக 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 அதிகம். இது ஒரு அமைப்பு. குறிப்பாக பெண்கள்னு வரும்போது இந்த கணவன் மனைவி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க, இந்த மாமனார் மாமியார் தொந்தரவு, மாமியார் கொடுமை, இல்லை மருமக சண்டை இப்படிங்கிற மாதிரி கணவர் வீட்டாரோடு கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும். அதுவும் குறிப்பாக முதல் 2 வாரம். அப்போ இந்த மாதம் உங்கள் மாமனார் மாமியார் வீட்டாரோடு கொஞ்சம் நிதானித்து விட்டு கொடுத்து போகணும். அம்மா அப்பான்னு வாய்க்கு சொன்னால் போதாது, அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். அதே போல் தான் மாமனார் மாமியாரும் மருமகளை மகள்னு சொல்கிறது வாய் பேச்சா மட்டும் இல்லாமல் அதை உணர்ந்து நடக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ஆனாலும் இந்த ஹெல்த் வயசானவங்க மட்டும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது. உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை தரும், அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக கடனை ஏற்படுத்தி பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு தொழிலில் அகலக்கால் வைக்காதீங்க. அதுலேயும் குறிப்பாக 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக வைக்காதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. சரிங்களா? கவனம் தேவை. அனைத்து தனுசு ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.